அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சீக்கிரமாக காயக்கூடிய ரஸ்ட் ஷீல்டு எனாமலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரஸ்ட் ஷீல்டு எனாமல் நம்ம பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் 1 மணி நேரத்தில் காஞ்சிரும். சாதா எனாமல் நம்ம பெயிண்ட் அடித்தோம்னா அது காயறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். ஸோ இந்த ரஸ்ட் ஷீல்டை எப்படி கேட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணி அடிக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ரஸ்ட் ஷீல்டு எனாமலு. இது 1 லிட்டர் டின். இதனோட விலை பார்த்திங்கன்னா 350 ரூபா வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எனாமலை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையிலே ஒரு 30 செகண்ட் குலுக்கிக்கணும். குலுக்கி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இந்த வால் தகடு யூஸ் பண்ணி மூடியை ஓப்பன் பண்ணணும். வால் தகடு யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லைனா திருப்புளி இருந்துன்னா திருப்புளி வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 லிட்டர் காலி டப்பாவில் இந்த 1 லிட்டரு எனாமல் ஃபுல்லாத்தையும் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு டர்பன்டைன் 1 லிட்டருக்கு 200 ml டர்பன்டைன் ஆட் பண்ணணும். அதுக்கு மேலே வைக்கக்கூடாது, சரிங்களா? 2 இன்ச்சு விக்கி ப்ரெஷ்ஷு, டர்பன் ஊற்றின அந்த எனாமல் டப்பாவில் 2 இன்ச்சு ப்ரெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி ஒரு 20 செகண்ட் கலக்கிக்கணும். கலக்கிட்டு அந்த 4 லிட்டர் டப்பாலே கலக்கினதை அந்த எனாமலை ஊற்றிக்கணும், சரிங்களா? அடுத்ததாக ஒரு 4 இன்ச்சு காட்டன் ரோலரை எடுத்துக்கிட்டு இந்த எனாமல் பெயிண்ட்டை ஒரு 30 செகண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எனாமலும் டர்பனும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகணும், சரிங்களா? அடுத்ததாக கேட்டு தேய்க்கிறதுக்காக எமர் ஷீட்டு ரெடி பண்ணிக்கலாம். இந்த எமர் ஷீட்டோட நம்பர் சைஸ் பார்த்தீங்கன்னா 100ஆம் நம்பரு. இதனோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட்டோட விலை 20 ரூபா வரும். இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பாருங்கள். 2 பாதியாக கிழிச்சிக்கணும். சீட்டை கிழிச்சிக்கிட்டு மடிக்கிறது 1 மேலே 1 வச்சு மடிக்கணும். 2 மடிப்பு வரும். இந்த மாதிரி மடிச்சுக்கணும், சரிங்களா? இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டால் தான் கேட்டு தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு கேட்டில் இருக்கிற ரஸ்ட்டு எல்லாத்தையுமே வால் தகடு யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சுரண்டி ரெடி பண்ணிக்கணும். எங்கெல்லாம் ரஸ்ட்டு பிடிச்சி பழைய பெயிண்ட் எல்லாமே உறிஞ்சி வந்துட்டுருக்கோ அது எல்லாமே சுரண்டிடலாம். எங்கே உறிஞ்சி வந்துருக்குதோ அந்த பெயிண்ட்டை மட்டும் சுரண்டினா போதும். எல்லாத்தையும் சுரண்டணுன்னு அவசியம் இல்லை. ரஸ்ட்டு எல்லாத்தையும் சுரண்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த ரஸ்ட்டு இருக்கிற இடத்துல ஜிங்க் ப்ரைமர் டச்சப் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம அடிக்கிற அந்த ரஸ்ட்டு ஷீல்டு எனாமலே ஒரு வாட்டி டச்சப் பண்ணிக்கணும். டச்சப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மெட்டல் பேஸ்ட் பார்க்கணும், சரிங்களா? இந்த ஜிங்க் ப்ரைமர் எப்படி போடணும், இந்த மெட்டல் பேஸ்ட் எப்படி பார்க்கணுன்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அதில் போய் பாருங்கள். ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இந்த ரஸ்ட்டு ஷீல்டோட ப்ராசஸ்ஸு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஜிங்க் ப்ரைமர் போட்டுட்டு தான் எனாமல் 2 கோட் அடிப்போம். ஆனால் இந்த ரஸ்ட்டு ஷீல்டில் அந்த மாதிரி கிடையாது. ப்ரைமருக்கு பதிலாக இந்த ரஸ்ட்டு ஷீல்டையே நம்ம ப்ரைமர் மாதிரி கன்வெர்ட் பண்ணி ஒரு கோட் அடிச்சுக்கணும். அதுக்கப்புறமா மறுபடியும் அதே ரஸ்ட்டு ஷீல்டு எனாமலை 2 கோட்டிங் கொடுத்துக்கணும். ஆக மொத்தம் 3 கோட்டிங் கணக்கு வரும் ரஸ்ட்டு ஷீல்டு, சரிங்களா? ப்ரைமருக்கு பதிலாக நம்ம இந்த ரஸ்ட்டு ஷீல்டையே 3 கோட்டிங் கொடுத்துக்கணும், சரிங்களா? இதுதான் இந்த ரஸ்ட்டு ஷீல்டோட ப்ராசஸ், சரிங்களா? அதனால தான் நம்ம இந்த ரஸ்ட்டை சுரண்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த ரஸ்ட்டு இருக்கிற இடத்துல இந்த எனாமலையே ஒரு வாட்டி டச்சப் பண்ணிக்கணும். அதாவது இந்த ரஸ்ட்டு ஷீல்டை நம்ம ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணணும்னா, கேட்டில் ரஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்காது. அதேமாரி டேமேஜஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி கேட்டுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, டைரெக்டாக தேய்க்கிற ஷீட்டை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கட்டை ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ரஸ்ட்டு ஷீல்டு எனாமலை நம்ம 3 கோட்டிங் கொடுத்துக்கணும், சரிங்களா? இதனோட காயிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு கோட்டிங் அடித்து முடிச்சிங்கன்னா 1 மணி நேரத்தில் காஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம 1 மணி நேரம் கழித்து 2வது கோட்டிங் கொடுத்துக்கலாம், சரிங்களா? கேட்டு சுரண்டி முடித்ததுக்கப்புறம் எமர் ஷீட் வச்சு கேட்டை நல்லா தேய்ச்சி ரெடி பண்ணிக்கணும். கேட்டை தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் கட்டை ப்ரஷ்ஷை வச்சு கேட்டில் இருக்கிற இந்த டஸ்ட்டு எல்லாத்தையுமே சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம எனாமல் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரோலரில் எனாமல் தொட்டு எடுக்கும்போது ஒரு 10 செகண்ட் ரோலரை டப்பாவுக்கு மேலே தூக்கி பிடிக்கணும். தூக்கி பிடிச்சதுக்கப்புறம் டப்பாவோட சைடில் இந்த ரோலரை நம்ம திருப்பி வழிச்சிக்கிட்டு எடுக்கணும், சரிங்களா? எனாமல் ரோலரில் அதிகமாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ரோலரில் நம்ம ஒரு வாட்டி தொட்டு எடுத்து அடித்தோம்னாலே கேட்டில் ஒரு 6லேருந்து 7 கம்பிக்கிட்ட நம்ம அடிச்சிடலாம். ஏன்னா எனாமல்ன்றது ஆயில் பேஸு.
அதனால் நம்ம வந்து ரோலரில் எனாமல் அதிகமாக எடுத்து அடிக்க ஆரம்பித்தோம்னா சீக்கிரமாக ஒழுகிட்டு வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் ரோலரில் எவ்வளோ எனாமல் கம்மியாக எடுத்து அடிக்க முடியுமோ அந்தளவுக்கு எடுத்து அடிச்சிக்கலாம். ஏரியாவும் நல்லா அதிகமாக வரும் இது எனாமல், சரிங்களா? அதனால் இதில் எப்படி நம்ம ரோலர் எடுத்து அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அப்ளை பண்ணணும். அடுத்ததாக வந்து ரோலர் படாத இடத்துல ப்ரெஷ்ஷை வச்சு தான் ஓரம் கட்டணும். ப்ரெஷ்ஷில் எனாமல் தொட்டு எடுக்கும்போது கூட டப்பாவில் வந்து 2 பக்கமும் ப்ரெஷ்ஷை மாற்றி மாற்றி வழிச்சிக்கிட்டு ப்ரெஷ்ஷில் வந்து எனாமல் அதிகமாக இருக்கக்கூடாது, சரிங்களா? கொஞ்சமாக தொட்டு தான் எடுத்து அப்ளை பண்ணணும். கேட்டில் இருக்கிற கார்னரு, எட்ஜஸ்ஸு இது எல்லாத்தையுமே வந்து ப்ரெஷ்ஷை வச்சு தான் ஓரம் கட்டணும். ஏன்னா அந்த இடத்துலலாம் ரோலர் அந்தளவுக்கு படாது. அதேமாரி வந்து கேட்டோட கைப்பிடி, அப்புறம் கீல் இது எல்லாமே ப்ரெஷ்ஷில் தான் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி கேட்டோட கைப்பிடி, தாப்பால் இது எல்லாமே வந்து ப்ரெஷ்ஷில் தான் அடிக்கணும். இந்த இடுக்காக இருக்கிற இடத்துல எதுலேயுமே வந்து ரோலர் போகாது, சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிற இடத்த எல்லாத்தையுமே வந்து ப்ரெஷ்ஷில் எனாமல் தொட்டு டச்சப் பண்ணிக்கணும், சரிங்களா? இந்த கைப்பிடி வந்து மேல் பக்கம் அடித்தாலும் கைப்பிடியை மேலே தூக்கிட்டு பேக் சைடும் அடிக்கணும். அடுத்ததாக வந்து கேட்டில் கீழே இருக்கிற தாப்பால் அதுவும் வந்து நம்ம ப்ரெஷ்ஷில் தான் அடிக்கணும். ப்ளைனாக இருக்கிற இடத்துக்கு மட்டும்தான் ரோலர், சரிங்களா? ஒரு கோட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அடித்து முடித்ததுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து செகண்ட் கோட்டிங் கொடுத்துக்கலாம். வெயில் வந்து கொஞ்சம் நல்லா அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கேட்டு வந்து 30 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸுக்குள்ளே காஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து செகண்ட் கோட்டிங் கொடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம அடிச்சுக்கிற கேட்டு பார்த்திங்கன்னா ரீபெயிண்டிங்கு ஆல்ரெடி எனாமல் பெயிண்ட் அடிச்சிருக்கு. அதனால் வந்து நம்ம 2 கோட்டிங் கொடுத்தா போதும், சரிங்களா? இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கிற இந்த ரஸ்ட் ஷீல்டோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா இந்த மெட்டீரியல் வந்து சீக்கிரமாக காயக்கூடியது. அடுத்ததாக ரெண்டாவதாக பார்த்தோம்னா ப்ரைமர் வந்து போட தேவையில்லை. இந்த மெட்டீரியலே வந்து நம்ம ப்ரைமராக கன்வெர்ட் பண்ணி 3 கோட்டிங் கொடுத்துக்கலாம், சரிங்களா? இதுதான் இந்த ரஸ்ட் ஷீல்டு எனாமலோட ப்ளஸ் பாயிண்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம செகண்ட் கோட்டிங் கொடுத்துட்ருக்கோம். செகண்ட் கோட்டிங் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் லுக்கு வந்து கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ செகண்ட் கோட்டிங் கொடுத்துட்டோம்னா கேட்டோட வேலை முடிஞ்சிடுச்சு, சரிங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரஸ்ட் ஷீல்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இதே மாதிரி நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய்.